இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், வாழ்க்கை நிலையானதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 20. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். But God said unto him, Thou fool, this night thy soul shall be required of thee. Then whose shall those things be which thou hast provided? Luke chapter 12 verse 20. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்திலே நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, லூக்கா என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு உவமையிலே ஒரு மனிதனை நோக்கி சொல்றாரு, மதிகேடனே, நீ இன்னைக்கு ராத்திரி எடுத்து கொள்ளப்பட்டால், அதாவது இறந்து போனா உன்னுடையது யாருடையதாகும் அப்படின்னு கேட்பதாக இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்வு நிலையானதா என்ன நினைக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது லாஸ்ட் சண்டே நான் சர்ச்சில் இருந்து நாங்க வர்றோம். அப்போ எங்க பக்கத்து வீட்டுல கொஞ்சம் கூட்டமா நிக்கிறாங்க. கொஞ்சம் பேரு பந்தல்லாம் போட்டிருக்கு. அந்த வீட்டில் அரௌண்ட் 60 to 70 அந்த ஏஜ் குரூப்ல ஒரு ஆண்டி இருக்காங்க. நான் ஐயோ அவங்களுக்கு தான் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு போய் விசாரிச்சா, அவங்களுடைய 2வது பையன், மேக்சிமம் அவனுக்கு ஏஜ் 25 தான் இருக்கும். அவன் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். சாட்டர்டே நைட்டு ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்காக அந்த சிக்னல்ல யூ டர்ன் பண்ணியிருக்கான். ஒரு லாரி இடிச்சு இம்மிடியேட்டா அந்த ஸ்பாட்ல இறந்துட்டான். அன்னைக்கு சண்டே அவனோட ஃபினரல் நடந்தது. அதாவது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், அவன் என்னெல்லாம் அவனுடைய வாழ்க்கையை குறித்து அவன் பிளான் வச்சிருந்திருப்பான், அவனுக்கு எவ்வளோ கான்டாக்ட் இருந்திருக்கும், என்னெல்லாம் அவனுடைய ஃபியூச்சர் பிளான்ல நான் இந்த வருஷம் இந்த பண்ணுவேன், இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல போவேன் அப்படின்னு அவன் வாழ்க்கையை குறித்து அநேக திட்டங்கள் அவனும் சரி அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் சரி வச்சிருந்திருப்பாங்க. இப்ப எல்லாம் ஆல் ஆஃப் அ சடன் என்னாச்சு அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நிலைமை. இந்த மாதிரி தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். அதுல எப்படின்னா, ஒரு மனிதன் அவனுடைய வயல்வெளியை பார்க்கிறான், பயங்கரமான விளைச்சல். அவன் தன்னுடைய பண்டகசாலை, அதாவது குடோனை போய் பார்க்கிறான். இது பத்தாது அப்படின்னு நினைச்சு சொல்றான். அவன் மனசுக்குள்ளே சொல்லிக் கொள்றான், இதை இடிச்சு களஞ்சியத்தை நான் பெருசா கட்டுவேன் அப்படின்னு. அப்பந்தான் தேவன் அவனை பார்த்து சொல்றாரு, மதிகேடனே, முட்டா பயல, இன்னைக்கு நைட்டு ஒருவேளை உன் ஆத்மா, அதாவது நீ இறந்துட்ட அப்படின்னா, நீ இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிய, இதெல்லாம் யாருடையதாகும் அப்படின்னு கேட்பதாக அந்த பேரபிள இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம என்னுடையது அப்படின்னு சேர்க்கிறவைகள், இன்கேஸ் நம்ம கண்ணை மூடிட்டோம் அப்படின்னா அது யாருடையதாகும்? அதுல ஏதாவது கொஞ்சமாவது நான் போறும் போச்சுல நான் எடுத்துட்டு போவேனா? நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு உலகத்துவமா சொல்றதா இருந்தா, நம்ம கம்ஃபர்ட்டா தூங்கணும்னு சொல்லிட்டு ஏசி வாங்குறோம், காட் வாங்குறோம், மேட்ரஸ் வாங்குறோம், இன்னும் என்னென்னவோ பொருள் பயங்கர விலை கொடுத்து வாங்குறோம். அதுக்கு பின்னாடி எப்படி என்ன நடக்குது அப்படின்னா, தூக்கம் இல்லாம சம்பாதிக்கிறோம். எதுக்காக? நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்னு வாங்குற பொருளுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்காக. இந்த மாதிரி தான் இன்னைக்கு தேவன் நம்மளை எதுக்காக படைச்சாரோ, தேவனை துதிக்கும்படியாய் நித்தியத்திற்கு நம்ம போறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மறந்துட்டு நான் ஏதோ இந்த பூமியில பல்லாயிரக்கணக்கான வருஷம் வாழ போற மாதிரி செல்வத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கோம். நமக்கு தேவையானதுக்கு போக நம்ம ஓடுற ஓட்டம் எதுக்காக அப்படின்னா, நம்ம முடிஞ்சு போற நம்முடைய வாழ்க்கைக்காக. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய நித்திய வாழ்வு, அதாவது முடிவில்லாத வாழ்வு எங்க இருக்கு அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்துவிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நமக்கு இருக்கிற வாழ்வு தான், நமக்கு கிடைக்க போறது தான் நித்தியமா நம்ம வாழ போகிற வாழ்வு. அந்த வாழ்வை அடைய நான் இந்த உலகத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? எனக்கு தரப்பட்ட இந்த கொஞ்ச காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தி கொண்டு அங்க போறதுக்கு டிக்கெட் கையில வச்சிருக்கேனா, அல்லது இந்த உலகத்தை சார்ந்தவனா நான் கீழானவைகளையே பார்த்து கொண்டிருக்கிறேனா? நம்ம யோசிக்கணும். ஒரு பாஸ்டர் அழகாக சொல்லுவார். எப்பவும் அடிக்கடி அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் கண்ணை திறந்திருந்தா இயேசுவுக்காக இருக்கணும், கண்ணை மூடுனா இயேசுவோட இருக்கணும் அப்படின்னு.
எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தைகள். நாம் எப்படி இருக்கிறோம்? மத்தேயு சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம், அங்க எழுதப்பட்டுள்ளது, ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும், தன்னுடையதாக சொந்தமாக்கி கொண்டாலும், தன் ஆத்துமாவை இழந்து போனால் அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில எனக்கு என்ன லாபம் கிடைக்கிறது? நான் இதிலிருந்து எதை சேர்த்து கொண்டு தேவனுக்கு முன்பாக அவருடைய நித்தியத்துல நான் நிற்க போகிறேன்? என கண்மானவர்களே, நம்ம இதை மனசுல வச்சு இந்த பூமியில வாழ வேண்டும். ஒரு காரியத்தை நம்ம மறந்து போய்விடக் கூடாது. நான் இன்னைக்கு கண்ணால பார்க்கிற இந்த வாழ்க்கை நிலையானது கிடையாது. மாறாக நான் தரிசித்து தேவனுடைய வார்த்தையில அவரை விசுவாசித்து நான் வாழப் போகிற நித்திய வாழ்வுதான் நிலையானது. அதை நான் எப்போதும் கருத்தில் கொண்டு நடக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா தாளந்துகளுக்காகவும் எல்லா செல்வங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அது கிருபையால அது எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கப்பா. அப்பா, நாங்க மேலும் மேலும் இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்தே சிந்திக்காமல், அதை நோக்கி ஓடாமல் அப்பா, எங்கள் மனதை கட்டுப்படுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க எப்போதும் தகப்பனே உமக்குரிய காரியத்தையே சிந்திக்கிறவர்களாய், பரலோகத்துக்கு அடுத்தவைகளை நாங்கள் சிந்தித்து அதை அடைய நாங்க ஓட ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்களை பலப்படுத்துங்க. முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.